இந்த வீடியோவில் நம்ம வந்து parrot OS எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து OS டவுன்லோட் பண்ணிக்கிறணும். டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. ரூபஸ் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து parrot OS வந்து பென்ட்ரைவில் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண OS வந்து லொக்கேட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன் தீம் வந்து GPT செலக்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ISO இமேஜ் மோடு கொடுத்துக்குங்க. வார்னிங் கேட்குது, உங்கள் பென்ட்ரைவில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் வந்து டெலிட் ஆகிரும். OS ஃப்ளாஷ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த OS இன்ஸ்டால் மெத்தட் வந்து நம்ம வந்து Grub2win சாஃப்ட்வேர் மூலியமாக தான் நம்ம OS வந்து பூட் பண்ண போகிறோம். OS ஃப்ளாஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ண OS வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் E4125 Lenovo லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ வந்து டிஸ்க் ஜீனியஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லினக்ஸ் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்லாக பாருங்கள். இப்போ வந்து parrot OSக்கு வந்து நம்ம ஒரு 64 GB பார்ட்டிஷன் பிரிக்க போகிறோம். GB கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்க் ஜீனியஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸை வந்து நம்ம வந்து லினக்ஸ் பார்ட்டிஷனாக மாற்ற போகிறோம். ஃபைல் சிஸ்டம் டைப் வந்து ext4 லினக்ஸ் டேட்டா கொடுத்துருங்க. வால்யூம் லேபிள் வந்து எனி நேம் அல்லது வந்து OS நேம் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ ext4 பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாலர் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. இது எதுக்கு அப்படின்னா Grub2win சாஃப்ட்வேர் நம்ம வந்து இதை வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு OSையும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ யூட்டிலிட்டிஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் இன்ஸ்டால் Grub2win பூட் லோடர் வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. ஓகே கொடுத்துருங்க. Grub2win இன்ஸ்டால் ஆரம்பிச்சிருச்சு. Grub2win வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது நெட்டு ஸ்பீடாக இருந்தாலும் வந்து டவுன்லோட் வந்து எரர் வரும். இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்டர்நெட்டே தேவையில்லை. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ பிசி வந்து சர்வ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பூட் மெனுவை என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ண parrot OS ஃப்ளாஷ் பண்ண பென்ட்ரைவ் நேம் வந்து காட்டும், அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து ட்ரை ஆர் இன்ஸ்டால் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. வெயிட் பண்ணுங்கள். OS லோட ஆரம்பிச்சிருச்சு. parrot OS லோகோ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ வந்து இன்ஸ்டால் parrotன்றது வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க.
இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்தியன், ரைட் சைடு வந்து இங்கிலீஷ் இந்தியா வித் ருபி, அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் அலாங் சைடுன்னு இருக்கிறது வந்து விண்டோஸ் கூட சேர்த்து வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இது வந்து ப்ராப்பர் மெத்தடு. ரீப்ளேஸ் பார்ட்டிஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிஷனை வந்து அப்படியே பேரட் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது. எரேஸ் டிஸ்க் வந்து டோட்டல் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆகிடும். நம்ம வந்து மேனுவல் பார்ட்டிஷனிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்க் ஜீனியஸில் க்ரியேட் பண்ண ext4 பார்ட்டிஷனை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக வந்து நான் பண்ணுற மாதிரியே பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது UEFI பார்ட்டிஷன் வந்து வார்னிங் கேட்கும். இது ஏன் அப்படின்னா வந்து UEFI மெத்தடுக்கு வந்து UEFI பார்ட்டிஷன் வந்து கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ணணும். பட் வந்து நம்ம Grub2win யூஸ் பண்ணுறதுனால அது தேவையில்லை. இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான், OS வந்து இன்ஸ்டால் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்து டன் கொடுத்துங்க. சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து UEFI பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணாதனால பேரட் வாய்ஸ் வந்து பூட் ஆகாது. இப்போ வந்து நம்ம Grub2winல போய் அதை வந்து செலக்ட் பண்ணோம். வந்து நம்ம வந்து Grub2win இன்ஸ்டால் பண்ணனால இப்படி வந்துருக்கு. நம்ம வந்து இதை வந்து மாற்ற போகிறோம். இப்போ வந்து Grub2winனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட் நியூ என்ட்ரி வந்து கொடுத்துருங்க. டைப் வந்து மின்ட்டு. ரூட் பார்ட்டிஷன் வந்து நம்ம 64 GB பார்ட்டிஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோங்க. ஐக்கான் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஐக்கான் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். டைட்டில் வந்து உங்கள் இஷ்டம் எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து பேரட் வாய்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேரட் வாய்ஸ் காட்டுது, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து OS பூட் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் பூட் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேரட் வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துருச்சு.
இப்போ வந்து நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ண நம்ம ஹார்ட் டிஸ்க் பூரா இங்கே காட்டுது. நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது வந்து இது வந்து சிஸ்டம் வந்து மவுண்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து நான் விண்டோஸ்க்கு போய் காட்டுறேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது வந்து E4125ங்கிற பிசிங்கிறத செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஓஎஸ் வந்து எதுவும் பூட்டாக ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.